வெல்கம் டு மை குக்கிங் மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போயிடம்பாங்க. எக் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு சில்வர் ஸ்டாண்டு உள்ளே வச்சுக்கலாம். எந்த ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்கட்டும், அது வரைக்கும் மூடி இருக்கட்டும். இப்போது நம்ம ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா 4 முட்டை சேர்த்துக்கலாம், உடச்சி ஊற்றிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு மீட் பண்ணிடுங்க. நீங்கள் மசாலா சேர்த்துல பிடிக்கலைன்னா நீங்கள் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணி நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ எந்த பவுலில் நம்ம முட்டையை வேக வைக்கணுமோ அந்த பவுலில் எண்ணெய் நல்லா தடவிங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். நான் இந்த மாதிரி டிஃபன் எடுத்திருக்கேன், இல்லை எண்ணெய் நல்லா தடவிட்டேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி பார்த்திங்கன்னா கொதித்த பிறகு நம்ம இந்த டிஃபன் உள்ளே வச்சுக்கலாங்க. இந்த முட்டை வேகிறதுக்கு கண்டிப்பாக 10 நிமிஷம் ஆகும். இங்கே இலையிலே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போ வேகுதோ அப்போ செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து ஆற வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதோட 4 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது எண்ணெயிலே லேசாக வதக்கிடுங்க. பாருங்கள், லேசாக வதக்கினா போதும், ஏன்னா நம்ம தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். இதில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாங்க. வெங்காயம் பாதி அளவு வேகட்டும். எண்ணெயிலே வெந்த உடனே இதில் அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 3 வெங்காயத்துக்கு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி வேகத்துக்காக நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கிறதுக்காக அடுத்ததாக இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது உடைச்ச முந்திரி பருப்பு. உங்கள்கிட்ட முழு முந்திரி பருப்பாக இருந்தால் ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் வெங்காயமும் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்து தக்காளி வெங்காயம் வேகட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த மாதிரி டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிட்டு டிஃபன் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்ததாக இந்த இதில் இருக்கிற வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்ச பிறகு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்ம டிஃபன்லேருந்து எடுத்துருக்கிற இந்த முட்டையை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு நீங்கள் சின்ன சின்ன பீஸாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை பெரிய பெரிய பீஸாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறேன். மசாலா போட பிடிக்கலன்னா நீங்கள் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக பன்னீர் பட்டர் மசாலா அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். பன்னீர் அதிகமாக கடைகள் கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி முட்டையில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ ஆற வச்ச பிறகு மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போது நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கிறேன். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வெண்ணெய் உருகி வரணும். பாருங்கள், வெண்ணெய் உருகிட்டுருக்கு. நல்லா உருகின பிறகு இதோட மசாலா சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். கிராம்பு 1 மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப மசாலா சேர்க்கலை. இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் முட்டை மட்டும் வச்சு செஞ்சுக்கலாம். எங்கிட்ட இருக்குது, அதனால் போடுறேன். இது போடும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதக்குனிங்கன்னா போதும், சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், லேசாக வதக்கியாச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். அதே ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். இது கிரேவியாக தான் இருக்கும், குழம்பு மாதிரி இருக்காது. ஏன்னா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்த பிறகு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதோட பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், ஆயிலெல்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை கரைஞ்சிரும்னு பயப்படாதீங்க, முட்டை கண்டிப்பாக கரையாது. நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அதனால நல்லா பன்னீர் மாதிரியே நல்லா சுதரமாக அப்படியே தான் இருக்கும். அதனால வந்துட்டு கவலைப்படாதீங்க. முட்டை சேர்த்துன பிறகு ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. கலந்து விட்டுட்டு கடைசி கசூரி மெத்தி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அந்த மசாலா வந்துட்டு முட்டையில் இறங்கணுங்கிறதுக்காக. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இடையில வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மூடி வச்சிடலாம். இன்னொரு 3 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான எக் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வந்துட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு கண்டிப்பாக நீங்கள் சப்பாத்தி அல்லது பரோட்டா இல்லைன்னா நான், பூரி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த பன்னீர் பட்டர் மசாலாக்குரிய டேஸ்ட் இதில் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெண்ணெய் மேலே வச்சுட்டு நம்ம வந்துட்டு பரிமாறிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் கோலம் போட்டுட்ருக்கோம். அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னமும் நம்ம கோலம் போட போகிறோம். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு தாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.